இப்போ இந்த நிமிஷம் நம்ம பூமியில எங்கேயோ ஒரு மூலையில ஒரு மிஷின் நம்பவே முடியாத ஒரு வேகத்துல கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கு. அதாவது மனுஷ மூளையால கற்பனை கூட பண்ண முடியாத ஒரு வேகம் அது. அது என்னன்னு தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்கீங்களா? அது போடுற கணக்கு 1 2 இல்ல, குவார்டர்லியன்கள், அதாவது ஆயிரக்கணக்கான லட்சம் கோடிகள். இந்த பிரம்மாண்டமான நம்பரை மட்டும் உங்க மனசுல வச்சுக்கோங்க. ஆமா, நீங்க கேட்டது கரெக்ட் தான். குவாட்ரில்லியன் கணக்குகள். ஆனா இது 1 மணி நேரத்துக்கோ ஒரு நாளுக்கோ இல்ல, ஒவ்வொரு செகண்டுக்கும். இந்த வேகத்துல தான் அது கிளைமேட் சேஞ்ச கணிக்குது, புதுசா மருந்து கண்டுபிடிக்குது, ஏன் நட்சத்திரங்கள் எப்படி பொறக்குதுன்னு கூட சிமுலேட் பண்ணி காட்டுது. இதோட சக்தியை இன்னும் சிம்பிளா புரிஞ்சுக்கணுமா? ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் ஒரே ஒரு செகண்ட்ல செய்யற வேலைய உங்க லேப்டாப் செஞ்சு முடிக்க ஆயிரக்கணக்கான வருஷம் ஆகும். இப்ப அதோட பவர் எந்த அளவுக்கு இருக்குன்னு உங்களுக்கு புரியுதா? இந்த நம்ப முடியாத மிஷின்கள் தான் சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ். மனுஷங்க உருவாக்குனதுலயே ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த டெக்னாலஜில இதுவும் ஒண்ணு. வாங்க, இந்த கம்ப்யூட்டர் உலகத்தோட சில ஜாம்பவான்களை பத்தி தெரிஞ்சுக்கலாம். முதல்ல நம்ம பார்க்க போறது நம்ம கிரகத்திலேயே ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு மெஷின். அதோட பேரு ஃப்ரான்டியர். இது அமெரிக்கால இருக்கிற ஓக் ரிட்ஜ் நேஷனல் லேபார்டரியில இருக்கு. பிராண்டியர் தான் உலகத்தோட முதல் எக்ஸாஸ்கேல் சூப்பர் கம்ப்யூட்டர் அப்படின்ட்டு பெருமையா வாங்குச்சு. எக்ஸாஸ்கேல்னா என்னன்னு கேக்குறீங்களா? அது ஒரு புது லெவல். ஒரு செகண்டுக்கு 1 குவிண்டிலியன் கணக்குக்கு மேல போடுற ஒரு கம்ப்யூட்டர் சிஸ்டம். 1 குவிண்டிலியன், அதாவது 1க்கு பின்னாடி 18 சைபர். நம்மளால யோசிச்சு பார்க்கவே முடியல இல்லையா? ஒரு செகண்டுக்கு இவ்ளோ கணக்கீடுகளை செய்யற சக்தி தான் இந்த பிராண்டியர் கிட்ட இருக்கு. இந்த பிரம்மாண்டமான சக்தியை இன்னும் ஈஸியா புரிஞ்சுக்கணுமா? அப்போ இந்த கம்பாரிசனை பாருங்க. நம்ம பூமியில இருக்கிற ஒவ்வொரு மனுஷனும் ஒரு செகண்டுக்கு ஒரு கணக்கு போட்டா கூட ஃப்ரான்டியர் ஒரே செகண்ட்ல செய்யறது முடிக்க மொத்த மனித இனத்துக்கும் 4 வருஷத்துக்கு மேல ஆகுமா? உண்மையிலே மலை பார்க்கல. நம்ம லிஸ்ட்ல அடுத்ததா இருக்கிற ஜாம்பவான் ஜப்பான்ல இருக்கிற ரீகன் சென்டர்ல உருவாக்குன ஃபுகாகோ. ஒரு காலத்துல இதுதான் உலகத்தோட வேகமான கம்ப்யூட்டரா இருந்துச்சு. ஃபுகாகோவை ஒரு பவர்ஃபுல் டிஜிட்டல் லேப் மாதிரி நினைச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு கோவிட் பெருந்தொற்று நேரத்துல காத்துல அந்த வைரஸ் எப்படி பரவுதுன்னு விஞ்ஞானிகளுக்கு அப்படியே கண் முன்னாடி கொண்டு வந்து காட்டுச்சு. இந்த மாதிரி நிஜ உலகத்துல செய்ய முடியாத சோதனைகளை இது சாத்தியமாக்குது. பிராண்டியோருக்கு முன்னாடி அமெரிக்காவோட பவர்ஃபுல் சூப்பர் கம்ப்யூட்டரா இருந்தது சம்மிட். இதுவும் ஓக் ரிட்ஜ் நேஷனல் லேப்ல தான் இருக்கு. இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, ரொம்ப பெரிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வேலைகளை ஹேண்டில் பண்றது. சம்மிட் 100கணக்கான பெட்டாபைட்ஸ் டேட்டாவை கையாளும். ஒரு பெட்டாபைட்னா கிட்டத்தட்ட 2 லட்சம் சினிமா படத்துக்கு சமம். இவ்ளோ பெரிய மரபணு டேட்டாவையெல்லாம் அனலைஸ் பண்ணி நோய்களை பத்தியும் அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை பத்தியும் விஞ்ஞானிகள் இன்னும் ஆழமா தெரிஞ்சுக்க இது ரொம்பவே உதவுச்சு. சோ சிம்பிளா சொல்லணும்னா இந்த 3 ஜாம்பவான்களுக்குமே தனித்தனி ஸ்பெஷாலிட்டி இருக்கு. ஃப்ரான்டியர் அதோட ரா பவருக்கு பேர் போனது. ஃபுகாகு ரொம்ப காம்ப்ளெக்ஸான சிமுலேஷன்ஸ்க்கு. சம்மிட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரிசர்ச்க்குன்னு சொல்லலாம். ஆனா இந்த சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ்லாம் வெறும் வேகமா நம்பர் போடுற மெஷின்ஸ் மட்டும் இல்ல. அது ஏன் நம்ம மனிதனத்துக்கு இவ்ளோ முக்கியம், அதுதான் இப்ப பார்க்க போறோம். சாதாரண கம்ப்யூட்டரால நினைச்சு கூட பார்க்க முடியாத பெரிய பெரிய பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கு விஞ்ஞானிகளுக்கு இது உதவுது. புயலை கணிக்கிறதா இருக்கட்டும், பிரபஞ்சம் எப்படி உருவாச்சுன்னு ஆராயறதா இருக்கட்டும், மனுஷங்க ஃபேஸ் பண்ற பெரிய பெரிய சவால்களுக்கு தீர்வு கண்டுபிடிக்க இது ரொம்ப முக்கியம். இன்னும் சொல்லப்போனா, நவீன அறிவியல் கண்டுபிடிப்புகளுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான மூளையே இந்த சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் தான். ஒவ்வொரு செகண்டும் நம்ம கற்பனைக்கு எட்டாத அளவு டேட்டாவை ப்ராசஸ் பண்ணி மனித இனம் இதுவரைக்கும் கேட்ட சில பெரிய கேள்விகளுக்கு பதில தேடிக்கிட்டு இருக்கு. அப்போ இதோட எதிர்காலம் எப்படி இருக்கும்? டெக்னாலஜி வளர வளர இந்த மெஷின்ஸ் ஒரு நாள் நம்மளால இப்போ கற்பனை கூட பண்ண முடியாத பிரச்சனைகளெல்லாம் தீர்க்க உதவும். அதுதான் இதோட உண்மையான சக்தி. சரி, இப்போ உங்களுக்கான ஒரு கேள்வி. இந்த சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் அடுத்து என்ன பெரிய பிரச்சனைய தீர்க்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்க பதில கீழே காமெண்ட்ல சொல்லுங்க. இந்த விளக்கம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. டெக்னாலஜி, சயின்ஸ், நம்ம எதிர்காலத்தையே மாத்த போற இந்த மாதிரி அற்புதமான மிஷின்ஸ் பத்தி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்க நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க. அடுத்த விளக்கத்துல பார்க்கலாம்.